இணையத்தில் ட்ரெண்டாகும் இன்றைய செய்திகள், நொடிப்பொழுதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் என உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஓரிரு வரிகளில் விறுவிறுப்பாக வழங்கும் மின்னல் செய்திகளை காணலாம். தேனி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான மேகமலை செல்லும் சாலையில் குட்டிகளுடன் வந்த யானை கூட்டத்தால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேகமலை ஹைவேஸில் பேரூராட்சிக்கு இடைப்பட்ட மலைச்சாலையில் இந்த யானை கூட்டம் முகாமிட்டது. யானை கூட்டத்தை பார்த்தவுடன் அரசு பேருந்து மற்றும் சுற்றுலா வாகனங்கள் அப்படியே நிறுத்தப்பட்டன. பின்னர் யானை கூட்டம் கலைந்த பின்னர் மேகமலை மலைப்பாதையில் போக்குவரத்து சீரானது. கோவையில் ஜிடி நாயுடு மேம்பாலத்தில் தனியார் பள்ளி வேனின் பின்பக்க டயர் திடீரென கழன்று ஓடியதால் பரபரப்பு நிலவியது. இருப்பினும் பெரிய விபத்து எதுவுமின்றி தவிர்க்கப்பட்டதால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். கழன்று ஓடிய டயரை வெகுநேரமாக தேடி வந்த நிலையில் 1 கிலோமீட்டர் தொலைவில் விழுந்து கிடந்தது. அந்த டயரை அயூப் என்பவர் கண்டுபிடித்து ஓட்டுநரிடம் ஒப்படைத்தார். விபத்து நிகழ்ந்தபோது வேனில் குழந்தைகள் இல்லாததால் நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சென்னையில் மத்திய கைலாஷ் பகுதியில் நேற்று இரவு போக்குவரத்து நெரிசல் காரணமாக நடிகர் சிவகார்த்திகேயன் சென்ற கார் முன்புறம் பெண் ஒருவர் ஓட்டிச் சென்ற கார் மீது லேசாக மோதியது. இதையடுத்து காரில் இருந்து வெளியே வந்த சிவகார்த்திகேயனிடம் இடிக்கப்பட்ட காரில் இருந்த ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இருவரிடம் சமாதானம் பேசி அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். மதுரையில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தூய வியாக்குல அன்னை திருத்தல பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் வகையில் கோலாகலமாக நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்தவர்களோடு குழந்தை முருகன், அன்னை மீனாட்சி வேடமணிந்த குழந்தைகள் தங்களது பெற்றோருடன் விழாவில் பங்கேற்று கேக் வெட்டினர். இவ்விழாவில் இஸ்லாமியர்கள் உள்பட பல்வேறு தரப்பினரும் கிறிஸ்துமஸ் விழாவை மத நல்லிணக்கத்தோடு கொண்டாடி மகிழ்ந்தனர். நாட்டிலேயே முதன்முறையாக நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டாரத்தில் மனித வனவிலங்கு மோதலை தடுக்க AI தொழில்நுட்ப கேமராக்கள் பொருத்தப்பட்டன. 60 கிலோமீட்டர் பரப்பளவில் அதிக அளவு வனவிலங்குகள் ஊருக்குள் நுழையும் இடங்களை தேர்வு செய்து 44 கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. MP R ராசா கேமராக்களின் செயல்பாட்டை தொடங்கி வைத்தார். இந்த கேமராக்கள் மூலம் கிடைக்கப்பெறும் தகவலை கொண்டு யானை கிராம பகுதியில் நுழைந்தால் பொதுமக்கள் எச்சரிக்கை குறுஞ்செய்தி அனுப்ப வனத்துறை திட்டமிட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள மாகாளியம்மன் கோயிலில் மார்கழி மாத உற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்றும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான பெண் பக்தர்கள் பங்கேற்று குலவையிட்டு வழிபாடு நடத்தினர். இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான அம்மனுக்கு 108 பால்குட அபிஷேகம் மற்றும் பூச்சொரிதல் விழா வரும் 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. சிவகாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடிகர் தாமு கிரிக்கெட் விளையாடி விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தினார். தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் சிறப்பு விருந்தினராக நடிகர் தாமு கலந்து கொண்டார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் கல்வி மட்டுமல்லாமல் கலை, விளையாட்டு ஆகியவற்றையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பூங்கா மரங்களில் அமைக்கப்பட்டுள்ள LED விளக்குகள் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. வைரவிழா பூங்காவிற்கு தினமும் ஏராளமான பொதுமக்கள் வருகை தருகின்றனர். தற்போது பூங்காவில் உள்ள மரங்களில் பல்வேறு வண்ணங்களில் LED விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன.
இந்த பணிகளை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் பார்வையிட்டு எந்தெந்த இடத்தில் மின்விளக்குகளை அமைக்க வேண்டும் என ஊழியர்களுக்கு அறிவுரை வழங்கினார். தேசிய அளவிலான நீளம் தாண்டுதல் போட்டியில் அரியலூர் அரசு பள்ளி மாணவர் தங்கப்பதக்கம் வென்று சாதனை புரிந்துள்ளார். லக்னோவில் நடைபெற்ற தடகள போட்டியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவர் யோபின் பங்கேற்று நீளம் தாண்டுதல் போட்டியில் 6.96 மீட்டர் தாண்டி சாதனை படைத்துள்ளார். இதனையடுத்து அரியலூருக்கு வந்த மாணவரை பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். சிவகாசியில் உள்ள சிவன் கோயில் முன்பு நடைபெற்ற அனுமன் ஜெயந்தி விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர். அலங்கரிக்கப்பட்ட ஆஞ்சநேயர் சிலை, 4 ரத வீதிகளில் பஜனை, பெண்களின் கோலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. அனுமன் ஜெயந்தி விழாவின் நிறைவாக வார வேடிக்கையும் நடத்தப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.